இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதில் யார் வேண்டுமானாலும் மக்களுக்கு சேவை செய்ய கட்சி துவங்கலாம். தமிழகத்தில் முன்னணி நடிகரான விஜய் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ஊழல், மதவாத அரசியல் நடைபெறுகிறது என்பது குறித்து வெளியிடப்பட்டிருந்த கடிதம் தொடர்பாக கேட்டபொழுது, ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு என குறிக்கோள்களை கொண்டிருக்கும். அனைவருக்கும் தெரிந்தது, தமிழகத்தில் மிகப்பெரிய ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி ஊழல் ஆட்சியாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பிரதமர் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கடிதத்தில் அவரும் அதை தெரிவித்து இருந்தால் வரவேற்கத்தக்கது. ராமர் ஆலயம் கட்டப்படுவதை மத அரசியலாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு மதம் சார்ந்த கொள்கைகள், இந்து மதம் சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும். அதன் அடிப்படையில் அவர் அதை தெரிவித்துள்ளார். நாங்களும் அதைத்தான் கூறுகிறோம். ஜாதி மத பேதம் அரசியல் செய்ய வேண்டும் என இவ்வாறு கூறினார். ஜனநாயக நாடு இந்தியா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதாவது மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய நாடு நம்மளுடைய பாரத நாடு. அதில் கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வது யார் வேணாலும் வரலாம். அதில் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த நல்ல சிறந்த சினிமா நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவர் வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. அதை நான் வரவேற்கிறேன். அவர் விட்ட அறிக்கையில முக்கியமா 2 வேர்டு ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் இருக்க, அந்த மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்தும் அரசியல் இருபுறத்திற்கும் நடுவே மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிபுணர்கள். அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கைகள் சொல்லுவாங்க. அதுல இன்றைக்கு தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், ஊழல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஊழலில் ஊறிப்போய் அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2G ஊழல் தொடங்கி இப்படி தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்த ஊழல்கள்லாம் தமிழக அரசியல்வாதிகளால் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஊழல்கள். இந்த ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், நல்ல ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் அதை சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்க. அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாதி மத வாயிலாக பிளவுபடுத்தப்படும். ஏன்னா வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மத அரசியல் ரொம்ப இருக்கு. ஸோ அதையும் குறிப்பிட்ட மத அரசியல் நீங்கள் ஒரு தவறாக நினச்சிருக்கிறீங்க. மத அரசியல் கிடையாது. அதாவது ராமர் கோயிலில் வச்சு மட்டுமே நீங்கள் மத அரசியல். கோவில் ஆனது வழிபாட்டு முறை, இந்து தர்மம். இந்த இந்து என்பது ஒரு தர்மம், அறவழியானது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை மத அரசியல் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு ஆன்மீக இடத்திற்கு போவதை மத அரசியல்ன்றது கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அவர்கள் சில கொள்கைகள் வச்சு, அதனால அவர் ஜாதி மதம் எல்லாருமே சொல்றது தான், ஜாதி மதம் இல்லாமல் வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். அது அவர் வரவேற்கத்தக்க. ஏன்னா இப்போ அயோத்திக்கு வருவாங்க, அந்த விஷயம் முடிந்து 2வது போதும். ரொம்ப நன்றி.